வாயுவாகும். இதுக்கு நாங்கள் போட்டது வந்து பொட்டாசியம் பரமங்கனேட்டு. இதை நாங்கள் ஹீட் பண்ணும்போது ஆக்சிஜன் வாயு வந்து நீரின் பெருமுக பேச்சின் மூலமாக நீர் பெருமுக பேச்சின் மூலமாக வந்து சேகரிக்கப்படுகிறது. இந்த ஆக்சிஜன் வாயோட சார் மூலக்கூற்று செறிவு என்னன்னு பார்த்தோம்னா 32. இது இந்த சேகரிக்கிற முறையை வந்து நாங்கள் சொல்றது வந்து நீரின் கீழ்முக பேச்சில் வந்து ஆக்சிஜன் வாயு சேகரித்தல்னு சொல்லுவோம். இது வந்து இந்த ஆக்சிஜன் வாயு வந்து நீரில் வந்து ஓரளவு கரையக்கூடிய ஒரு வாயுவாகும். இங்கே பொட்டாசியம் பரமங்கனேட்ல இருந்து பிரிகை அடைஞ்சு தான் ஆக்சிஜன் வாயு அங்கே சேகரிக்கப்பட போகுது. இதில் வந்து ஆக்சிஜன் வாயு தான் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பரிசோதித்து பார்க்கறதுக்கு வந்து நாங்கள் ஒரு டேங்க் துணியில் வந்து
ரொக்கெட் இயக்கத்துக்கு வந்து முக்கியமான ஒரு வாயுவாக வந்து காணப்படுது. இதில் வந்து இதோட ஆதாரத்தை பார்க்கலாம். ஹைட்ரஜன் வாயு அவதானிக்கணும்னா நாங்கள் ஹைட்ரஜன் வாயு சேகரிக்கப்பட்ட இந்த இதை வச்சு இதில் வந்து ஒரு எரியிற தீக்குச்சியை வச்சோம்னா பொப்பன் ஒரு சத்தத்தோட எரிஞ்சு அணையும். அடுத்தது வந்து கார்பன் ஆக்சைடு வாயு. கார்பன் ஆக்சைடு வாயுன்னு பார்த்தோம்னா இதுக்குள்ள இருக்கிறது வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அதாவது HCl. இதுக்குள்ள வந்து நாங்கள் போட போறது வந்து வெள்ளை நிற கற்கள் வந்து இங்கே வந்து போட போகிறோம். பளிங்கு இது வந்து பளிங்கானது. இதை வந்து நாங்கள் அவதானிக்கணுமெண்டா இதுக்குள்ள வந்து இருக்கிறது வந்து தெளிந்த சுண்ணாம்பு நீர் போட்டிருக்கோம். இங்கேருந்து வந்து கார்பன் ஆக்சைடு போகுமா இருந்தால் இது வந்து பால் நிறமாக வந்து எங்களுக்கு வந்து முடிவை காட்டும். இதோட சார்புள்ள குற்றத்திணிவு 44. கார்பன் ஆக்சைடு வந்து நீரில் வேறு வாயு ஒப்பிடும்போது நீரில் கொஞ்சம் அதிகளவாக கரையக்கூடிய ஒரு வாயு. இது கால்சியம் கார்பனேட்டு. இதை நாங்கள்